அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம உணவு தட்டில் ஒரு ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ்களோட சூப்பராக செய்கிற மெத்தடு, இதுக்கு உண்டான செலவு, என்ன ப்ராஃபிட்டில் விற்கலாம் அப்படிங்கிறது கொண்டு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு மோடுங்கிற டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. இது தவிர்த்து பேக்கிங் ப்ராடக்ட்லாம் விற்கிற கடைகள்லேயும் கிடைக்கிது. இது எனக்கு 500 கிராம் 198 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் கிடச்சிச்சு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகும்போது தொடர்ந்து ஒரே கடையில் வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீப்பாக கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஹோம் பேக்கிங் பண்ண போகிறீங்கன்னா மெயின் மிஷின், பிளண்டர், ஸ்பேச்சுலா, விஸ்கு, அப்புறம் மோல்டு, மெஷரிங் கப்பு, இந்த மாதிரி பேக்கிங் உள்ள ஐட்டம்ஸ்லாம் நல்லா ஒர்த்தாகவே வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வேலையும் மிச்சப்படுத்தும், லைஃப்பும் கொடுக்கும். இது ஒன் டைம் பர்ச்சேஸுங்கிறதுனால நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறேன். அதுக்காக 140 கிராம் டார்க் சாக்லேட் ப்ளஸ் ஒரு 80 கிராம் பட்டரை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க ஒரு நோட்டில் அளவுகளையெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியை பாயில் பண்ணி மேலே என்னோடய கிளாஸ் பவுல் வந்து ஃபயர் ப்ரூஃபு, அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லாக்கட்டி நீங்கள் சில்வரில் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து எச்சரிக்கையாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெல்ட் ஆகும்போதே நல்லா ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இல்லைன்னா பட்டர் வந்து திரிஞ்சு போயிடும். ஸோ கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாஸி லுக் வர வரையும் மெல்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் 70 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர், அப்புறம் 70 கிராம்ஸ் பவுடர் சுகர். கிரிங்கிள் டாப் வரணும்னா நம்ம ப்ரௌனிக்கு ஒயிட் சுகரில் தான் செய்யணும். ஸோ நம்ம பாதிக்கு பாதி ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். இது கூட மீடியம் சைஸ் முட்டை 2 ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோ முட்டைக்கு 2 மீடியம் சைஸ் எக்கு போதும். முட்டையோட வெயிட்டை பொறுத்தவரையும் ஒரு முட்டையும் 50லேருந்து 60 ml இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌனியை பொறுத்தவரையும் நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணோங்கிற அவசியம் இல்லை. விஸ்காலேயே நல்ல சீனி கரையிற அளவு பீட் பண்ணிடணும். கையை வச்சு செக் பண்ணி பார்த்தா அந்த நரப்பு இருக்கக்கூடாது. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை நான் மெஷரிங் கப்லேயே உங்களுக்கு காட்டுறேன். இதுக்காக நான் மைதா வந்து 90 கிராம்ஸ் எடுக்கிறேன். 1/2 கிலோ ப்ரௌனி செய்கிறதுக்கு நமக்கு 90 கிராம்ஸ் மைதா போதுமானது. மைதா அதிகமாக போயிடுச்சுன்னா ப்ரௌனி வந்து ரொம்ப சூவியாக போயிடும். அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1 கிராம் 2 கிராம் முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை. இது கூட நான் ஒரு 10 கிராம் தான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். கொக்கோ பவுடர் அதிகம் இருந்தாலும் ப்ரௌனி கசந்துரும். நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் சேல்ஸ்க்காக யூஸ் பண்ண போகும்போதே நல்ல ஒர்த்தான ப்ராடக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போதான் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும், மக்கள் வந்து விரும்பி வாங்குவாங்க. நான் கொக்கோ பவுடர் பேக்கர்ஸில் 50 கிராம்ஸ், அதை 100 ருபீஸில் உள்ளதான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக நம்ம கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறோங்கிறதுனால நான் ஒர்த்தான ப்ராடக்டே யூஸ் பண்ணுறேன். அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம இந்த முட்டை கலவையில் சலிச்சு விட்டுக்கலாம். எப்போவுமே ப்ரௌனிக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணக்கூடாது. கேக்கியாக இருக்கணும்னா தான் நீங்கள் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். பஜ்ஜியாக இருக்கணும்னா பேக்கிங் பவுடர்லாம் தவிர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை கூல் டவுன் ஆக விட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கூல் டவுன் ஆக விட்டாலும் சாக்லேட் இறுவிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே ஓவனில் வச்சிடணும். இல்லைன்னா சாக்லேட் கட்டிப்பட ஆரம்பிச்சிச்சுன்னா பேட்டருமே உங்களுக்கு இறுக்கமாக ஆரம்பிச்சிடும். ஸ்பேச்சுலா, பவுல்லாம் எட்ஜஸ் ஃபைனாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா மாவு 0% வேஸ்டேஜில் சொட்டு கூட வீணாகாமல் நமக்கு கிடச்சிரும். ஸோ நல்ல பவுல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 7 இன்ச் டின்னில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம கலவையை மிக்ஸ் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு வெயிட் இருக்குதுன்ட்டு பார்த்துருவோம். நிறைய பேர் ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நம்மளும் இந்த பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிற பயம் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஊருக்கு 100 பொட்டி கடை இருக்குது. எல்லாத்துலேயும் வியாபாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி எந்த பிஸ்னஸை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சாலும் அது உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். இப்போ நம்மளுடைய பேட்டர் 539 கிராம்ஸ் இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு குச்சியில் ஒரு கத்தியை வச்சு அதில் உள்ள பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வீட்டுக்கு செய்ய போகும்போதே உங்களுக்கு டாப்பிங் எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி ஒரு கேட்பரி சாக்லேட் இருந்துச்சு, அதை தான் நான் மேலே வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இதை இப்போது நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த ஓவனில்
180 டிகிரி Fahrenheitல 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்கள் ஓடிஜியை பொறுத்து நீங்கள் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் ஓவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதுக்குள்ளே வச்சு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எப்படி நம்மளுடைய ப்ரௌனி சூப்பராக ஷைனிங்காக கிரிங்கிள் டாப்போட ரெடி ஆகிடுச்சுன்ட்டு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நம்ம சுகர் மெல்ட் பண்ண போகும்போது நல்லா ஃபைனாக மெல்ட் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஷைனிங்காக ஒரு கிரிங்கிள் டாப் வராது. ஸோ சீனி நல்லா கரையிறது ரொம்ப முக்கியம். ஒரு குச்சியை இன்சர்ட் பண்ணி பார்த்தா அது ஃப்ரீயாக வந்துருச்சு. இப்போது நம்மளுடைய ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 1/2 அன் ஹவர் கூல்டவுன் விட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இந்த 1/2 கிலோ ப்ரௌனியுடைய மொத்த செலவு பார்த்திங்கன்னா எனக்கு 220 ரூபா வந்துச்சு. இன்றைக்கி 1/2 கிலோ ப்ரௌனி 350 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரையும் சேல்ஸ் ஆகுது. உங்களுடைய மேன் பவரு, அப்புறம் பேக்கிங் சார்ஜு, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் சூப்பராக இதை சேல்ஸ் பண்ணலாம். புதுசாக சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. அப்புறம் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கிலலாம் உங்களுக்கே ஒரு ஹோப் வந்தோடனே போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வரும். இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ப்ரௌனி பேக் ஆனதுக்கப்புறம் 550 கிராம்ஸ் இருக்குது. நான் வீடியோவில் சொன்ன மெஷர்மெண்ட்லாம் பக்காவாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ப்ரௌனி உங்களாலையும் செய்ய முடியும். ப்ரௌனி பீசஸ் போட போகும்போது கேக்கில் இழுக்கிற மாதிரி இழுக்கக்கூடாது. இப்படி வச்சு கட் பண்ணணும். நான் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். நல்லா ஷைனிங்காக கிளாஸியாக கிரிங்கிள் டாப்போட எப்படி நம்மள்ட்ட ப்ரௌனி ரெடியாக இருக்குதுன்ட்டு பாருங்கள். நொறுண்டு மேலே சூப்பரான லேயர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கான ப்ராடக்ட்லாம் எங்கே வாங்கணுங்கிற தயக்கமே இல்லை. நீங்கள் உங்களுடைய ஃபோனில் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாவே உங்கள் ஏரியாவுக்கு நியராக கடைகள் எங்கே இருக்குதுன்னு அதுவே சொல்லிடும். இன்றைக்கே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எண்ணம் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ப்ரௌனிக்கு பீசஸ் போடணும். அப்போ தான் சிலும்பல் இல்லாமல் அழகாக வரும். வீடியோவில் உள்ள குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே சூப்பரான ப்ரௌனி நம்மளாலையும் செய்ய முடியும். இன்றைக்கி சின்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணி சூப்பரான ப்ரௌனி செய்ய நம்மளும் கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.